இப்ப சொந்த வீடு வாங்குறது வந்து ரொம்ப கடினம், ஆனா அபார்ட்மெண்ட் வாங்குறது ரொம்ப எளிமை. அந்த வழிமுறைகள்லாம் ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொன்னீங்க. எவ்வளவு தூரம் எளிமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபிடேஷன் ஃபீஸ் நம்ம ஒரு கேபிட்டல் ஃபீஸ் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கான அக்ரிமெண்ட் ப்ராப்பராகவே அவங்களே ஸ்டாம்ப் பேப்பர் அவங்களே ரெடி பண்ணிடுறாங்க, சைன் பண்ணிடுறாங்க. லோன் ப்ராசஸ் வந்து நம்ம அப்ரோச்மா இவங்களே ரெஃபர் பண்றாங்க ஆல்ரெடி. ஏன்னா ஏற்கனவே அங்கே 2-3 பேர் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராசஸ் அதே பேங்க்ல ரெஃபர் பண்ணாங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த வில்லங்க சர்டிஃபிகேட் அது அப்புறம் வந்து ஈஸி பார்க்குறது எல்லாமே அவங்களே ஏற்கனவே பார்த்து வச்சிருக்காங்க. பேங்க்கு என்ன நம்ம சேலரிக்கு எவ்வளவு லோன் நம்ம எலிஜிபிள்ன்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. லோன் வந்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்ல இருந்து 10 days சீக்கிரம் ப்ராசஸ் ஆயிடுது. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கட்டிட்டு இருக்கும்போது இஎம்ஐ கட்டிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் சுலபம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா வீடு கட்டும்போது நம்ம முதல்ல 20% கொடுத்துறாங்க, வீடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியே வந்து பெரும்பாலும் நம்மளோட பணிச்சுமையை அவங்க குறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் 1 வருஷம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் தரோன்றது இன்னும் சில அடுக்குமாடி குடியிருப்புல தராங்க. இப்போ இதுக்கான விலையா வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல ஸ்பேஸ்ங்கிறத விட இப்ப நீங்க விரும்பின மாதிரி அந்த வீடு இருக்குமா? இல்ல அது நீங்க பாக்கலாம். வடிவம் பாத்தீங்கன்னா ஒரு பார்த்து பிளான் பாக்குறீங்க, இங்க இப்படிதான் பண்றோம் எல்லாமே உங்களுக்கு போட்டோஸ் காட்டிடுறாங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் நமக்கு காட்டிடுறாங்க. சோ நமக்கு வந்து சொந்த வீட்லயும் பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீங்க சொந்த வீடு கட்டின வீட்ல ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் பாத்தீங்கன்னா அப்ப கான்கிரீட்ல கட்டிப்பாங்க, சார் இடிக்க முடியலன்னு வாங்க. சோ இந்த எல்லா சிக்கலுமே இருக்கு. வீடுனா பிரச்சனை உண்டாது. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு பிரச்சனைகளுக்கு அதிகம், தனி வீட்டுல பிரச்சனை கம்மியா இல்லை. வீடுல பிரச்சனை அது நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கான மனநிலை தான் அதுதான் வேணும். நம்மளுடைய வாழும் ஒரு காலத்தில் ஒரு வீடு இருக்கணும்னா அது இப்போதைக்கு இன்றைய தேதியில் அடுக்குமாடி குடியிருப்பு தான் சாத்தியம். இப்ப இந்த தனி வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு வீடு வாங்குவாங்க அப்படின்னு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் செட்டில் ஆகுறதுக்கு தான் வீடு அப்படிங்கிறது தான் வழக்கமா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அதை வந்து எளிமைப்படுத்திருக்கு இல்லையா? இப்ப சொன்ன மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிறது நான் வாழ்ற அந்த காலத்திலேயே நான் என்னோட வீட்டை சொந்த வீட்டை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு வந்து அது நனவாக்கி இருக்கு இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா வீடுன்றது ஒரு தலைவன், மனைவி, குழந்தைகள் இப்படின்ற ஒரு நிர்வாகத்தோட நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையோ இல்லை நம்ம முன் தலைமுறையோட வாழ்க்கை முறையை அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு முக்கிய இடமா இல்லை நம்ம வாழ்றதுக்கான இடமா இருக்கிறது வீடு. இதை வாங்குறதுக்காக ஒரு மெனக்கிடுதல் பார்த்தீங்கன்னா இந்த 28 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் கடுமையா போராடி உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சொந்த வீட்டை வாங்கிடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற வீடு அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா நம்ம போலித்தனமாக நம்ம ஏமாத்திக்கிறது தான். இது ஒரு ஆயத்த ஆடைகள் போல தான். ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கி நம்ம எனக்கு சரியா ஃபிட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்திப்படுத்திக்கிற மாதிரி தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றது இந்த வீடுகளில் கண்டிப்பாக இல்லை. எங்கே சுதந்திரமா இருப்போம்? நம்ம ஒரு வணிக நிறுவனத்துக்கு போனோம்னா அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே சுதந்திரமா இருக்க முடியுமா? முடியாது. எங்கேயோ ஒரு பஸ்லையோ பேருந்துலையோ எங்கே போனாலும் நம்ம சுதந்திரம். ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் வீடு மட்டும்தான். அந்த வீட்டுக்கு நம்பர் போட்ட பூட்டுகளோட சாவி இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னா அது வீடா சிறையான்றதை நம்ம வந்து யோசிச்சுக்கணும். அடுக்குமாடி குடியிருப்புகள்ல பார்த்தீங்கன்னா எரிவாயு, தண்ணீர் வசதி, கேன் போடுறவங்க, கொரியர் வர்றது, கொரியர்லாம் வந்துச்சுன்னா வாசல்ல நின்றுட்டு அங்கே கொடுத்துடுவாங்க. இங்கே வர்றதுக்கே ஒரு நாள் லேட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு நிர்வாகம், அதாவது ஒரு நம்ம காலங்காலமாக பின்பற்றிட்டு வர்ற வீடுன்ற ஒரு விஷயத்தோட பேசிக் கான்செப்டே இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளெல்லாம் உடையுது. ஏன்னா அதோட நிர்வாகத்துக்கு நிர்வாக அலுவலகம்னு சொல்லி அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளே ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க. இப்ப கூட்டு குடும்பம்ங்கிறது இல்ல. இப்போ வந்து வீட்டுக்கு கேஸ் வருது அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போற இடத்துல யாரு கேஸ் வாங்கி வைப்பாங்க? இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கான வேலைகள்லாம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மாற்று ஏற்பாடு தானே? கண்டிப்பா இது மாற்று ஏற்பாடு. வீட்டுல முதியவர்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர். நான் முதலே சொன்ன மாதிரி இது தனித்தனி தீவுகளா மனிதர்களை வச்சிருக்குங்கிறதுக்கு முதல் காரணமும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்றத நீங்க மறக்க முடியாது. தினமும் வந்து இரவு தங்கி விட்டு காலையில வேலைக்கு போற இடமா வீடு மாறி விட்டதுங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல நம்ம சொல்றோம் சொந்த வீடு சாத்தியமாயிடுச்சு. ஒரு அறைகளுக்குள்ள வாழ்ற அந்த வாழ்க்கைங்கிறது தான் சொந்த வீடு அப்படின்னா அதுல இருந்து நான் மாறுபடுறேன். ஒரு உரையாடலையே கட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உறவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தந்தை மகன் உரையாடல்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பாவும் பையனும் பேசிக்க மாட்டாங்க. அது பேசிக்கிற மாதிரி கதைகள்லாம் எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு கூட்டு குடும்பமே இல்லைன்ற நீங்க சொல்ற அளவுக்கு அது குறைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு முக்கிய காரணம்னு நான் கருதுறேன். வீடுங்கிற ஒரு கான்செப்டே வந்து உடைப்பட்டு போயிடுச்சு. நம்ம ஏதோ நைட் வந்து தங்கிட்டு போற மாதிரிதான் அது இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னது வந்து எதுக்கு வந்து சொந்த வீடு நம்ம போறோம், ஏன் வந்து அப்படியே அது வலிந்து திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நீங்க? சார் இப்போ கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தது அவரோட நோக்கம் ஒரு நல்ல வேலையோ இல்லைன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடைக்கும். ஸோ அவர் ஒரு பாசிட்டிவா நினைச்சு வரும்போது இங்க இருக்கிறத நெகட்டிவா நினைக்க கூடாது. இப்படிதான் இங்க இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருந்தா இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிஃபிகல்ட்டியா நினைச்சாதான் அது கஷ்டம். ஏன் அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்? வெளியில வாக்கிங் போகலாம், 4 பேரோட பழகலாம், பார்க் மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி அபார்ட்மெண்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். வை ஷுட் யூ கோ டு சச் அ ஜெயில் மாதிரி இருக்கு அப்படின்னா தெரிஞ்சே நம்ம போறது நம்மளோட தவறு தான் நான் நினைக்கிறேன். நகரம்னா இப்படிதான் இருக்குங்கிற வடிவமைப்பை கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர்றது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நடந்த விஷயங்கள் தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நகரம் இருந்திருக்கு. ஒவ்வொரு நகரங்களும் இன்னைக்கு காலமாற்றத்துல அழிஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லாத ஊர்கள்லாம் இன்னைக்கு பெருசா வந்த வாய்ப்புகளும் இருக்கு. சென்னைக்கு வரலாறு 200 வருஷங்கள் 250 வருஷங்களுக்கு முற்பட்டதுதான். அப்போ இங்க இப்படிதான் இருக்குங்கிற வடிவமைப்பை யார் உருவாக்குறாங்கிறது என்னோட கேள்வி. காலங்காலமான ஒரு விஷயத்த நம்ம இழக்கிறோம்னா அப்போ நம்ம தலைமுறைக்கு வரலாறு இருக்காது. நாளைய தலைமுறைக்கான வரலாறு. என்னோட வீடு அப்படின்றது இது வீட்டுக்கு போயிருந்தேன்னா இந்த வீடு நான் 140 வருஷம் முன்னாடி எங்க தாத்தா கட்டினது அப்படின்னு சொல்றதுல இருக்கிற அந்த உணர்வு கண்டிப்பா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருக்காது. ஒரு மொட்டை மாடியில கூட சுதந்திரம் இல்லை. ஒரு மொட்டை மாடியில இருக்கிற அத்தனை கொடிகள்ல ஒவ்வொருத்தருக்கான பிரிவினையும் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்ட சொல்றேன். இப்ப வீடு அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானது. அதுக்கான எந்த ஒரு இலக்கணமும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இல்ல, மொட்டை மாடியில கூட சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார்த்திக் சொன்னது உண்மை. மொட்டை மாடியில கூட சுதந்திரம் கிடையாது. நீங்க ஒரு பூச்செடி கொண்டு போய் வச்சீங்கன்னா பக்கத்து மேல வீட்டுல டெரேஸோட ஒட்டி இருக்கிறவர் சண்டைக்கு வந்துருவாரு. இல்ல அங்க எதுல நான் முன்னாடியே சொன்னேன், பூச்சி வந்துடும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. 2400 சதுர அடியில 4 வீடு கட்டி கொடுக்குறாங்க, நம்ம சமத்துவமா இருக்கிறோம்னு சொன்னா அங்க ஓரளவாவது சுதந்திரம் இருக்கும். நாங்க சிலரை இழந்துட்டு நல்லதை பெறதுங்கிறது ஓகே, நாங்க சம்திங் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதை எந்த அளவுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு. ஒரு விஷயத்த எதை செய்ய போனோம்னாலும் அதுக்கு ஒரு குறுக்கீடு இருக்கும். மற்றபடி நன்மைகள் இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். நன்மை இல்லாமலாம் இல்லை, நன்மை இருக்கு. எல்லாருக்கும் வீடு சாத்தியங்கிற நன்மையெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்காக எந்த அளவு நம்ம சுதந்திரத்தை பறி கொடுக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அடுக்குமாடி குடியிருப்புகளின் சாதக பாதகங்கள் பற்றி விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் போய்கொண்டிருக்கிறது இந்த விவாதம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.